வெல்கம் டு SLR கிரியேஷன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆரி பேக் செயின் ஸ்டிச். அதுக்கு நான் எப்போவும் போல் இந்த மாதிரி 2 ஸ்டாண்ட்ஸாக நூல் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு கீழேருந்து எப்போவும் செயின் போடுற மாதிரி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் கொஞ்சம் நீளமாக போடுறேன், ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு பேக் செயின் ஸ்டிச் வந்து எப்படி போடுறோன்றது கரெக்டாக தெரியும். ஸோ ஒரு செயின் போட்டுட்டு ஒரு குட்டி லாக், ஒரு சின்ன செயின், அதாவது லாக் செயின்னு சொல்லிடுவாங்க, அதை எடுத்துகிட்டு பின்னாடி அப்படியே இங்கே 2 நூலாக இருக்கும் இல்லையா, அதுக்கு நடுவில் விட்டு ஒரு செயின், அவ்வளோதான். இப்போ இதே மாதிரி ஒரு செயின் போடுறோம். போட்டு குட்டி லாக் செயின் போட்டு பின்னாடி இந்த மாதிரி நடுவில் ஒரு செயின், அவ்வளோதான். இப்போ செயின் போடுறோம். போட்டுட்டு ஒரு சின்ன செயின் போட்டுட்டு பேக் சைடு பின்னாடி போயிட்டு இதுக்கு நடுவில் ஒரு செயின், அவ்வளோதான். இதுதான் பேக் செயின் ஸ்டிச். இது வந்து நீங்கள் பார்டர்ஸில் யூஸ் பண்ணலாம். அதாவது ப்ளவுஸ் போடும்போது நம்ம பார்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அவுட்லைன், அந்த மாதிரி யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பேக் சைடு ஒரு செயின் போட்டுட்டு ஒரு சின்ன குட்டி செயின், லாக் செயின் போட்டுட்டு பேக் சைட் போட்டுட்டு சென்டரில் ஒரு சின்ன செயின், அவ்வளோதான். ரொம்ப நீளமாக போடக்கூடாது, ஸ்டிச்சஸ் வந்து கரெக்டாக, அதாவது பேக் செயின் ஸ்டிச் மாதிரி தெரியாது. ஸோ எப்போவுமே இந்த மாதிரி ஸ்டிச் போடும்போது ஒரு லைன் போட்டுக்கோங்க, அப்போ தான் வந்து நீட்டாக ஸ்ட்ரைட்டாக வரும். இல்லைன்னா கொஞ்சம் அதாவது ஸ்ட்ரைட்டாக வராமல் இதாக வரும். அதனால் எப்போவுமே போடும்போது இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுட்டு ஸ்டிச் போட ஆரம்பிங்க. ஸோ இப்போ ஒரு குட்டி லாக் செயின் போட்டு திருப்பிட்டு அப்படியே பேக் சைட் போட்டு நடுவில் செயின் ஸ்டிச், அப்படியே ஒரு குட்டி லாக் செயின், அப்படியே பேக் சைட் போயிட்டு நடுவில் செயின், அவ்வளவுதான். இப்போ இந்த மாதிரி செயின் போடுறோம். ஒரு குட்டி செயின், லாக் செயின், அப்படியே பின்னாடி போயிட்டு நடுவில், அதாவது 2 நூலுக்கும் நடுவில் இருக்கும் இல்லையா, அங்கே ஒரு செயின், அவ்வளோதான். இதை வந்து நீங்கள் அவுட்லைன் அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்களும் ஆன்லைன் ஆரி கிளாஸில் கற்றுக்கணுன்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் அல்லது வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம கிளாஸ் வந்து 4 months டியூரேஷன். ஸோ பேசிக் அண்டு அட்வான்ஸ் லெவல் 4 months டியூரேஷன். ஸோ நீங்களும் கற்றுக்கணுன்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் அல்லது கால் பண்ணுங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு. அப்புறம் ஒரு செயின் போட்டுருங்க. போட்டு பக்கத்துலேயே ஒரு குட்டி செயின், அதாவது லாக் போட போகிறோம், அதாவது நாட் போட போகிறோம். அவ்வளோதான். இப்போ நம்ம இந்த பேக் செயின் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்த்துட்டோம். இப்போ எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறதுன்னு சொல்லி, ஏன்னா இது வந்து நம்ம நெக் அவுட்லைன், பார்டர் அந்த மாதிரி போட்டால், பார்டர் லைன் போட்டால் நல்லாயிருக்கும். ஸோ அவுட்லைன் நம்ம போடும்போது நெக் வந்து நீங்கள் நார்மலாக போடும்போது யூ நெக் ஆர் ரவுண்ட் நெக் அந்த மாதிரி தான் வரும். ஸோ நம்ம அந்த மாதிரியே போட்டு ப்ராக்டிஸ் பண்ணோன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நான் கொஞ்சம் ரஃப்பாக போடுறேன், நீங்கள் நீட்டாக கொஞ்சம் பெருசாக போடுங்க. ஏன்னா அப்போ தான் ஸ்ட்ரைட்டாக ப்ராக்டிஸ் பண்ணுறத விட இந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா எல்லா பிக்சர்ஸும் போடும்போது உங்களுக்கு அந்த வரும். இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணும்போது இந்த மாதிரி அவுட்லைன், நெக்லைன் மாதிரி ரவுண்ட் ஷேப் போட்டுட்டு இந்த மாதிரி கர்வ் டிசைன் போட்டு கொஞ்சம் பெருசாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது நான் ரஃப்பாக போட்டிருக்கேன், நீங்கள் கொஞ்சம் பெருசாக போட்டு இந்த இதில் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு டிசைன் ட்ரேஸ் பண்ணி அதில் போடுங்க. ஸோ வெறும் அவுட்லைன் மட்டும் போட்டால் பத்தாது, எந்த ஸ்டிச்சாக இருந்தாலும் எல்லா ஷேப்ஸ்லேயும் நம்ம போட்டு பழகணும். ஸோ அதனால் இப்போ இந்த இதில் போட்டு பழகுங்க. அப்புறம் ஒரு டிசைன் போடணும். இந்த 2ம் போட்டுட்டு இந்த இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். ஏதாச்சும் டவுட் இருந்தால் தாராளமாக கேட்கலாம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் நெக்ஸ்ட் ஸ்டிச் பார்ப்போம்.